வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கரூர் கோவி பிரியன் ஜோதிடர் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் தேவையான அதி அற்புதமான ஒரு தகவல். ஒரு நேரங்காலத்தில் வரும்போது வண்டி ஜோசியம் போய் பார்க்குறோம், இல்லை ஒரு நம்ம சூழ்நிலைக்கே ஒரு வண்டி வாசி எடுத்துகிட்டு போகிறோம். நேரங்காலம் சரியில்லைங்க, வண்டி கவனமாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி போக்குவரத்தில் விழுந்து ஏதாவது எழுந்திரிக்கிறோம், இல்லை இந்த வண்டி போகுது ஏதோ ஒரு விதத்தில் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா அது ஒரு முக்கியமான ஒரு தகவலுங்க. எல்லோரும் பயன்படுத்துங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு எல்லோரும் அட்டகாசமாக அவசியமான தகவல். ஏன்னா எல்லாத்து வீட்லேயும் கட்டாயமாக கார் இருக்குது, இல்லாட்டி டூ வீலராவது இல்லாத வீடு இப்போ உலகத்தில் எங்கேயுமே இல்லை. நம்ம இந்தியாவுக்குள்ளே அதில் தமிழ்நாட்டில் சந்து பந்தெல்லாம் அதிகமாக காரும் டூ வீலரும். இப்போ பத்தாவதுக்கு நமக்கு வந்து பைக் அப்படிங்கிறது அதிகமாக வந்துடுச்சு. இப்போ பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கெலாம் வந்து லைசன்ஸே தேவையில்லை. ஓட்ட தெரியாமையே ஓட்டிகிட்டு போகிறாங்க, நமக்கு லெஃப்ட் லைட்டே தெரியல, கொண்டாந்து இடிச்சிடுறாங்க. அது இல்லாமல் நம்ம நேரங்காலம் ஜாதகத்திலேயே ஜோசியர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லைங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் வண்டி வாசலில் எடுக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எடுக்காமல் இருக்க முடியாது. நம்ம தேவைக்கு நம்ம போய்த்தான் ஆகணும். பயணம் பண்ணி போகிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. இப்போல்லாம் ஸ்விக்கி, ஜொமோட்டோ எல்லாமே டூ வீலரில் தான் கொண்டாந்து நமக்கு சாப்பாடு முதற்கொண்டு காய்கறி முதற்கொண்டு எல்லாமே கொடுக்குறாங்க. அப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வண்டியில் போனால் ஆபத்து சிரமம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு யாருமே சொல்லாத ஒரு ரெமெடிங்க. இது வரைக்கும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம விநாயகமுருக ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தாருன்னா என்னுடைய குடும்பங்கிறது நீங்கள் தான். அப்போ அந்த மாதிரி இருக்க நம்ம நண்பர்களுக்கும் அவசியமான அத்தியாவசியமான பதிவுங்க. எல்லாருமே இதை உறுதியாக ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வழி பிறக்கும். வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம போகும்போது பெரிய பாதிப்போ ஆக்சிடெண்ட்டோ இல்லை பிரேக் டவுனோ இல்லை ஒரு பெரிய சிரமத்தில் கொண்டு போய் விட்டு உங்களை சிரமப்படுத்தாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கம்பல்சரியாக ஒரு கருப்பு துணி, அது நல்லாவே பியூர் கருப்பாக தான் இருக்கணும், பிளாக்காக தான் இருக்கணும். அந்த கருப்பு துணியில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எள்ளு, ரெண்டாவது ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் அதுக்குள்ளே வெண்கடுகு, மூணாவது அரை டீஸ்பூன் வந்து அதில் மஞ்சத்தூள், நாலாவது அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சோண்டு துவரை, சரிங்களா, செவ்வாய்க்கான துவரை. அது இல்லாமல் அஞ்சாவதாக அதுக்குள்ளே நீங்கள் நம்ம கருப்பு உளுந்து, பொட்டு எடுக்காமல் உளுந்து, கருப்பு உளுந்து, இதையெல்லாம் நீங்கள் ஒன்று சேர்த்து அந்த பொட்டலத்தில் எடுத்து வச்சு அதை முடிச்சா போட்டு இந்த கருப்பு துணிக்குள்ளே எல்லாத்தையும் ஒன்றா வச்சுங்க இல்லைங்களா, அதை வந்து முடிச்சா போட்டு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம காலபைரவர்கிட்ட சனீஸ்வரர்கிட்டையும் வச்சு உங்கள் பேருக்கு யாரோட வண்டி யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு, இல்லையா நம்ம வண்டி யாரோட பேர்லையும் இல்லை தப்பு இல்லை, அடுத்தவங்க வண்டி ஓட்டுறனாலும் கவலைப்பட வேண்டாம். நம்ம நேரங்காலம் சரியில்லை வண்டி எடுக்க வேணான்னாலும் நம்ம இதை ஒரு பெரிய பாதுகாப்பு வட்டங்க. இது உங்களை பாதுகாப்பு, உங்களை கட்டாயமாக இது வந்து பெரிய அளவில் சிரமப்படுத்தாமல். நேரங்காலம் சரியில்லைங்க, இப்போ வந்து நமக்கு நகைச்சீட்டு நடக்குது, வாகனத்தில் போகும்போது ராகு திசைகளில் நமக்கு ஒரு விரயம் நடக்குதுங்க, விழுந்துருவீங்க, பாதிக்கப்பட போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா யோசிக்காதீங்க. அதுக்காக அதை கண்டு பயப்பட வேண்டாம். நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக கேஷுவலாக நான் சொன்ன இந்த பரிகாரத்தை சாமிகிட்ட கொண்டு போய் வச்சு எடுத்து கொண்டாந்து ஒரு சனிக்கிழமையில் இல்லாட்டி ஒரு செவ்வாய்க்கிழமையிலையோ, இந்த 2 நாட்களில் தவிர மீதி நாளில் செய்கிறது சிறப்பாக இருக்காது. அதனால் இந்த சனிக்கிழமை இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை செஞ்சால் 6 to 7ங்க அந்த முடிச்சை எடுத்து கொண்டாந்து உங்களுடைய காராக இருந்தால் பம்பர் முன்னாடி கட்டிடுங்க, இல்லை உள்ள டேஸ்பாலில் வச்சுக்கிறேன்னா வச்சுக்கோங்க, இல்லையா என்னுடைய வண்டி இருக்குங்க அப்படின்னா அதுவும் முன்பக்கத்தில் பிடிச்சி அந்த முடிச்சை கொண்டாந்து கட்டிடுங்க. அதுக்குள்ளே ஃபுல்லாகவே அது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களை பாதுகாப்பு பண்ணோம், பெரிய பாதிப்பு கொண்டு போய் உங்களுக்கு தராது. உங்களுக்கு அடிக்கடி வாகன விபத்தை 100% இது குறைச்சி வச்சுருதுங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது எதுவுமே இல்லை நண்பர்களே. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை கேஷுவலாக செஞ்சிட்ருங்க, ஆண்டவன் உங்களுக்கு நல்லதே பண்ணுவான். அதனால் அடிக்கடி வாகன விபத்துக்கான விஷயத்துக்கான சின்ன ரெமெடி பெரிய லெவலில் உங்களை காப்பாது. ஏன் அப்படின்னா
ஆழ விழுது வந்து ரொம்ப சின்னதுங்க. அதே மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுகு அதுவும் சிறுசு தான், ஆனால் காரம் ரொம்ப பெருசு. எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். ஆலமரம் இத்தினுண்டு வேற விதை, ஆனால் அது முளைச்சிதுன்னா அந்த காலத்தில் ஒரு போரே நடந்தால் கூட ஆலமரத்துக்கு இடையில் தான் அவங்கள போரில் காய்மானங்களை கொண்டாந்து படிக்க வைப்பாங்க. கூடாரமே ஆலமரத்துக்கு அடியில் தாங்க முதல்ல அப்போயெல்லாம் அரசர்கள் வந்து தங்குவாங்க. கொண்டாந்து அவங்கள திரும்ப காயம் போட்டவங்களை கொண்டாந்து அங்கே தான் வைத்தியம் பார்ப்பாங்க. அப்போ அவ்வளோ சீக்கிரம் நல்லாகுங்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன அப்படின்னா அந்த மாதிரி இந்த ஒரு வெண்கடுகு, எள்ளு, நம்ம கருப்பு உளுந்து, மஞ்சத்தூள், சரிங்களா, துவரை, இது அது இல்லாமல் ஒரு வெட்டி வேர், சரிங்களா, வெற்றியை தரக்கூடிய வெற்றி வேர், இதையெல்லாம் ஒன்றா அந்த முடிச்சுக்குள்ளே வச்சு சாமி பாதத்தில் வச்சு நீங்கள் கொண்டாந்து மனசார கட்டி உங்களுடைய காருக்கு, புது காராக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி, அடிக்கடி விபத்து நடந்துட்டுருக்கிற வண்டி வாசி வாகனங்களுக்கு அற்புதமான ரொம்ப ரொம்ப உங்களை பாதுகாக்கிற பிரம்மாஸ்திர மாதிரியான விஷயங்க இது. கட்டிடுங்க. காராக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஓட்டுற எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, உங்களை அட்டகாசமாக நிச்சயமாக பாதுகாக்குங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதை நீங்கள் அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை சொல்லுங்கள். இந்த விநாயகர் முருகர் யூடியூப் சேனலில், விநாயகர் முருகர் ஜோதிடம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு அப்பப்போ ரொம்ப அட்டகாசமான தகவல் மட்டும் கொடுக்கப்படும். நல்லதே நடக்கட்டுங்க. நற்பவி வாழ்த்து.